விதி ஒன்றை சந்தித்தேன் முதல் நேற்று. துரை வீடு தீண்டாமல் திரும்புது காற்று. நீ என்ற சொல்லும் வரை நீங்காதோ எந்த குறை. நான் என்ற நேரம் வரை உண்டாதோ உந்தன் மழை. ஓடோடி வாராயோ அன்பே. வெண்பா, ஐம் so sorry. நிறுத்துங்க, போதும். இதுக்கு மேலே நீங்கள் எந்த எக்ஸ்பிளைனும் எனக்கு பண்ண தேவையில்ல. எத்தனை டைம் கேட்டிருப்பேன் சொல்லுங்க, எத்தனை டைம் நான் கேட்டிருப்பேன். அது என் லைஃப்பில் எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட். உங்களுக்குலாம் சர்வசாதாரணமாக போச்சுல்ல. உங்களுக்குலாம் என்ன பணம் இருக்கு, என்ன வேணாலும் பண்ணுவீங்க. ஆனால் எங்களை மாதிரி பொண்ணுங்களுக்கு அதை விட்டா வேற எதுவும் இல்லை. அது கோல்டுங்கிறதுக்காக நான் இவ்வளோ தூரம் பேசல. அதில் இருக்க சென்டிமெண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. 2 தடவை அந்த டாலர் எக்காலத்தில் பார்த்துருப்பீங்க. ஆனால் அதை நான் எத்தனை வருஷமா வச்சிருந்தேன் தெரியுமா? எப்படிங்க ஒருத்தவங்களோட ஃபீலிங்ஸ்ல இவ்வளோ கேவலமா விளையாடுறீங்க? உங்களுக்கு யாருங்க அந்த ரைட்ஸை கொடுக்கறது? வெண்பா, நான் பண்ணது தப்புன்னு எனக்கு தெரியும். என்ன அப்போ உன் மேல அந்த கோவத்துல தான் நான் எடுத்து வச்சிருந்தேன். ஆனா போக போக நான் பண்றது தப்புன்னு எனக்கு புரிஞ்சுது. அதனாலதான் உங்ககிட்டே கொண்டு வந்து அதை கொடுக்கணும்னு நினைச்சுதான் நீ இங்க உன்னை கூட்டிட்டு வந்தேன். அது எப்படி? ஆரம்பத்துல என் மேல கோவத்துல இருப்பாரா? அதுக்கு பிறகு என் மேல அவருக்கு ஒரு நல்ல எண்ணம் வருமா? அப்புறம் கொண்டு வந்து கொடுக்கணும்னு நினைப்பாரா? இதான் என்ன விதத்துலங்க நியாயம்? இதே மாதிரி உங்களோட பர்சனலான ஒரு பொருளை நான் எடுத்து வச்சுக்கிட்டே அது எனக்கு தெரியாதுன்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு வலிக்கும். அவங்க இடத்துல இருந்து பார்த்தாதான் அதோட பெயின் தெரியும். எப்படி விளையாடுவீங்கன்னு எதிர்பார்க்கல. இனிமே என்கிட்ட நீ பேசுன அவ்வளவுதான் உனக்கு. வெண்பா, எல்லாமே எனக்கு புரியுது வெண்பா. உன்னோட வலி எனக்கு எல்லாமே புரியுது. நான் தான் சொல்றேன்ல, அப்போ உன் மேல நான் கோவமா இருந்தேன். சொல்ல போனா உன்னை பழி வாங்குறதுக்காக தான் நான் அதை எடுத்து வச்சிருந்தேன். என்ன ஆனா போக போக நான் பண்ணது எனக்கு தப்புன்னு தோணுச்சு. ஏன்னா நீ அது ஒவ்வொரு டைம் என்கிட்ட கேட்கும் போது எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டா ஃபீல் ஆச்சு. ஐயோ, எடுத்து வச்சுட்டே நம்மளே இப்ப தெரியலன்னு சொல்லி சொல்றமே, அவளுக்கு அது கஷ்டமா இருக்குமேன்னு எனக்கே ஃபீல் ஆச்சு. அதனாலதான் கொண்டு வந்து இப்போ நான் உங்ககிட்ட கொடுக்கணும்னு நினைச்சேன். நான் உன்னை இதை எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ உன்கிட்ட கொடுக்கவே மாட்டேன்னு நான் ஒன்னும் சொல்லலையே. எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குறேன்னு தானே சொன்னேன். அது என்ன இந்த புடின்னு கையிலே அண்ணிட்டேன், கிஃப்ட்ல வச்சு தானே கொடுத்தேன். சரி, இதை வீட்டுல போய் பிரிச்சு பார்த்தா கண்டிப்பா நீ என் மேல கோவப்படு வந்தா உங்ககிட்ட நான் உண்மையை எக்ஸ்பிளைன் பண்ணி உங்ககிட்ட அதை நான் கொடுக்குறேன். இது ஒரு வார்த்தை பேசுனேன் அவ்வளவுதான். நீ பேசுறதுல நான் கேட்டுட்டு இருக்கேன். கேட்ட பார்த்தா நான் கேனிச்சி மாதிரி உனக்கு தெரியுதா? அதோட வேல்யூ என்னன்னு உனக்கு தெரியுமா? அது இல்லாம நான் இத்தனை நாளா எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? வெளியே தான் நான் சிரிக்கிறேன், உள்ளுக்குள்ள நான் எவ்வளவு வேதனைப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும். அது என் லைஃப்ல இவ்வளவு இம்பார்ட்டன்ட் உனக்கு தெரியுமா? என்னை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? நீ தெரிஞ்சுக்கிட்ட ஒரே விஷயம் நான் ஒரு அனாதைங்கிறது மட்டும்தான். மத்தபடி என் பேக்ரவுண்ட் என்னன்னு உனக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாம என்னோட ஃபீலிங்ஸ்ல இவ்வளவு கேவலம் பண்ணி விளையாடிட்டல்ல. இப்பதான் நினைச்சேன் நீ ரொம்ப நல்லவன்னு. ஆரம்பத்துல உனக்கு எனக்கு சண்டை நினைச்சேன். நான் உன்னை நல்லவன் நினைச்சு முடிக்கிறதுக்குள்ளே உன் கேரக்டர் இவ்வளோ கேவலமா என்கிட்ட ட்ரீட் பண்ணிட்டியே. வெண்பா, இதை நான் உங்ககிட்ட கொடுக்க வரும்போது கண்டிப்பா நீ இவ்வளோ ரொம்ப எமோஷனலா ரியாக்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா உன்னை நான் ஏமாத்திருக்கேன், அது எனக்கு தெரியுது. ஆனா இப்போ அதை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேனே, இதுக்கு மேல இருக்கு இப்படி என்ன ஹர்ட் பண்ணணும்? கொடுத்துட்டியா? எப்படி உன்னால இவ்வளவு ஈஸியா பேச முடியுது? நான் மறுபடியும் சொல்றது கோல்டுங்கிறதுக்காக இவ்வளவு தூரம் நான் பேசலங்கிறது. நீ இதே கோல்டுல வேற எதை எடுத்துட்டு போயிருந்தாலும் நான் அவ்வளவு உடஞ்சிருக்க மாட்டேன். என் வாழ்க்கையோட அர்த்தமே அது மட்டும்தான். எனக்கு விவரம் தெரியாத நாள்ல இருந்து அது மட்டும்தான் என் கூட இருந்துச்சு. ஆனா அதை எடுத்து வச்சுட்டு இப்படி ப்ளே பண்ணிருக்கல நீ. எப்படி உனக்கு மனசு வந்துச்சு? உன்னை நம்பணும்னு நினைக்கிறதுக்குள்ளேயே நம்பிக்கைய உடைச்சிட்டியே. போடா. வெண்பா, நீ ரொம்ப கோவத்துல இருக்க. நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரியாது. தயவு செஞ்சு கிஃப்ட் எடுத்துட்டு நீ வீட்டுக்கு போ. நாளைக்கு நம்ம ஆபீஸ்ல பேசலாம். ஒன்னும் தேவை கிடையாது. அதை எடுத்துட்டு போகணும்னு அவசியம் இல்லை. அதை நான் எடுத்துட்டு போனது என்கிட்ட இருந்திருக்கணும். நீ எடுத்து அன்னைக்கு என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்கணும். இவ்வளோ நாளா என்ன அழ வச்சு இப்பதான்டா புரியுது. நிஜமாவே நீ இப்பதான் என்ன பழி வாங்கியிருக்க.
வெண்பா சோ, இப்ப என்ன பண்றது? இங்க பாரு கார்த்தி, இதை கொடுக்கும்போது பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுதான் இப்போ நீ அவகிட்ட உண்மையை சொன்ன. இப்போ நீ எதுவுமே பேசாம அவகிட்ட gift கொடுத்திருந்தேன்னா அவ வீட்டுக்கு போயிருந்து அதை பிரிச்சு பார்த்து இன்னும் டென்ஷன் ஆயிருப்பா. உன் மேல தப்பு இருக்கு கார்த்தி, அவளை நீ தான் சமாதானப்படுத்தணும். எப்படியாவது இந்த gift அவகிட்ட கொடுத்துடணும். பாவம், இவ்வளவு தூரம் அவ கஷ்டப்பட்டதே போதும். வெண்பா நில்லு, வெண்பா நில்லு, வெண்பா. வேணா கார்த்திக், கையை விடு, கையை விடுறா. இங்க பாரு வெண்பா, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நான் என்ன சொல்ல வரேங்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஆரம்பத்துல இருந்தே என்ன நீ புரிஞ்சுக்காம தான் இருக்க. தயவு செஞ்சு நான் இத வேணும்னு பண்ணல, நீ புரிஞ்சுக்கோ. எப்படி நீ வேணும்னு பண்ணல? நீ ஏன் சொன்னி வாய் திறந்து? ஆரம்பத்துல உன் மேல எனக்கு கோவம் இருந்தது, அதனால நான் அப்படி பண்ணேன்னு. என் மேல கோவமாவே இருந்திருந்தாலும் அது என் வாழ்க்கையில அவ்வளவு முக்கியம் தெரியுமா? நீ அதுல ப்ளே பண்ணிருக்க. என்னால ஒன்றும் மன்னிக்க முடியாது கார்த்திக். நீ என்ன பண்ணாலும் சரி, உன் மேல இருந்த நம்பிக்கை எனக்கு உடஞ்சிருச்சு. இது வரைக்கும் என் லைஃப்ல எனக்கு யாருமே உண்மையா இருந்தது கிடையாது. ஏன்னா நான் ஒரு அனாதை. எனக்கு அப்பா அம்மான்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்லை. சின்ன வயசுல இருந்தே ஒரு ஹோம்ல தான் வளர்ந்தேன். அந்த ஹோம் தான் எனக்கு எல்லாமே. என் ஃப்ரெண்டு ஒருத்தி, அவ தான் எனக்கு அம்மா அப்பா. ஒருவனு சொல்லிக்கிறது அவ மட்டும்தான். அவளை மட்டும்தான் அந்த உலகத்துல நான் நம்புவேன். ஏன்னா நான் நம்புறவங்க எல்லாம் நீ ஏமாத்துவாங்கன்னு தெரியும். அதுக்கு தான் என் அப்பா அம்மா என்ன ஏமாத்திட்டாங்களே. அதே மாதிரி நான் யாரையுமே நம்பினது கிடையாது. அன்னைக்கு ஒரு நாள் நீ கேட்ட பத்தியா, என்ன நீ நம்பு, $1 உங்ககிட்ட வரணும். அன்னைக்கு உன்னை நம்புனேன்டா. ஆனா இன்னைக்கு அது நம்பிக்கை ஒண்ணு இல்லாம ஆக்கிட்ட தெரியுமா நீ? நான் ரொம்ப நம்புறவங்கள என்னை ஏமாத்துவாங்கன்னு தெரியும். தெரியாம உன்னை நம்பிட்ட சாமி. அதுக்கு நீ எனக்கு கொடுத்த பரிசு தான் இது. இனிமே ஒண்ணு நம்ப மாட்டேன். என்னை விட நம்ப வரேன். என்னை விடுறா. வெண்பா, அன்னைக்கு உன்னை எதுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கான்னு சொல்லி நான் கேட்டேன்னு உனக்கு தெரியுமா? இது என்கிட்ட இருந்ததுனாலதான் அது இப்போ வரைக்கும் பத்திரமா இருக்கு. இதே என் கையை மீறி இது வேற எங்கேயாவது போயிருந்தா இது உங்ககிட்ட இருந்திருக்காது. என்ன, இப்போ வரைக்கும் இது உங்ககிட்ட கொண்டு வந்து நான் சேர்த்து கூட நினைச்சிருக்கவே மாட்டேன். ப்ராமிஸா, இப்ப நீ இந்த டாலரை பத்தி என்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது. இப்ப நீ சொல்லும் போதுதான் உன் லைஃப்ல இவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரியுது. நான் தெரியாம ப்ளே பண்ணிட்டேன். நான் இப்ப ஏதோ கோவத்துல பண்ணிட்டேன். அதுக்கு தான் சாரி கேட்கறேன்ல. தயவு செஞ்சு வாங்கிட்டு போ வெண்பா. சாரி கேட்டா நான் அழுதது, அதே எத்தனை நாள நான் மிஸ் பண்ணது. உனக்கு ஒன்று தெரியுமா? ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோயேன், அதுல இருந்து அவ்வளோ சீக்கிரத்துல நான் மூவ் ஆன் ஆக மாட்டேன். நான் பார்க்குற தைரியமான ஆளு. வெளியே என்னோட தைரியத்தை காட்டுறேன், ஆனா உள்ளுக்குள்ள நான் அப்படி இல்லை. அவ்வளோ சீக்கிரத்துல மூவ் ஆன் ஆக மாட்டேன். ஒருவேளை நான் மூவ் ஆன் ஆகுறேன் அப்படின்னா அதுக்கு நான் அக்செப்டட் ஆயிடுவேன், அக்செப்ட் பண்ணிடுவேன். அது என் கூட இல்லைங்கிறது. இந்த டாலரை நான் அப்படிதான் நினைச்சு தெரியுமா? ஒரு தடவை இப்பதான் தொலைஞ்சு போச்சு, ஆனா அது என்கிட்ட வந்துச்சு. இப்ப நீ வேணும்னு எடுத்து வச்சுக்கிட்டு என்ன சீட் பண்ணிருக்க. வேடா வெண்பா. சோ வெண்பா, உனக்கு என்ன கோவமா இருந்தாலும் என்கிட்ட நேரடியா பேசு. தயவு செஞ்சு இப்படி பண்ணாத வெண்பா. உன்னை நீ ஹர்ட் பண்ணிக்கிற. இவ்வளவு நாளா நீ மிஸ் பண்ணது போதும். நீ என் மேல கோவமா கூடாது. அந்த டாலரை விட்டுட்டு போகாத. இப்ப நீ என்ன விட போறியா இல்லையா? முடியாது, நீ அதை வாங்கிட்டு போ. நீ என்ன விட வேணாம், தள்ளு. வெண்பா ப்ளீஸ் வெண்பா, புரிஞ்சுக்கோ வெண்பா. விடு கார்த்திக், என்னால எதையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல கார்த்திக். தயவு செஞ்சு என்ன விடுடா. என்ன விடு, நான் நிம்மதியா ஆள கூட கூடாதா? என்ன விடு வெண்பா. என்ன மத்த பொண்ணுங்க மாதிரி நீ நினைக்காத. நான் எதையும் அவ்வளோ சீக்கிரத்துல மறக்க மாட்டேன். நீ எனக்கு செஞ்சது துரோகம்டா. ஒருத்தவங்களோட ஃபீலிங்ஸ்ல விளையாடுறதுக்கு இங்க யாருக்கும் உரிமை கிடையாது. ஏன்னா அது அவங்களோட ஃபீலிங்ஸ். அதுல விளையாடுறதுக்கு இங்க யாருக்கு உரிமை இருக்கு? ஆனா நீ அதை பண்ணிட்டவே. என்னால இனிமே உன் மேல வச்சிருந்த நம்பிக்கையை திரும்ப வைக்க முடியாது. நம்பிக்கை உடைச்சிட்டேன் கார்த்திக், உடைச்சிட்டேன். இன்னைக்கு நான் அவ்வளோ சந்தோஷமா இருந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். இன்னைக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நினைச்ச சொக்குன்னு வர என் மனசை உடைச்சிட்டடா நீ. ஏ வெண்பா, இந்த பொண்ணு அன்னைக்கு ஆபீஸ்ல வாய் ஊற பேசின பொண்ணாச்சே. இப்ப எதுக்கு கார்த்திகிட்ட உட்காந்து அழுதுட்டு இருக்க? இவனையே எப்படி நிக்கிறான்? சோ
வெண்பா உன்னை எப்படி கன்வின்ஸ் பண்றது கூட எனக்கு தெரியல வெண்பா. வெண்பா எந்திரி வெண்பா. விடுடா என்ன விடுடா. வெண்பா கண்கள் ரெண்டும் பேசுதே உள்ளம் உன்வசமானது. நான் தான் மன்னிப்பு கேட்கறேன்ல, அப்புறம் ஏன்டி இப்படி பண்ற? இதுக்கு மேல உன்னை எப்படி கன்வின்ஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல வெண்பா. ஐ எம் சோ சாரி. தெரியாம ஒரு முட்டாள்தனத்துல பண்ணிட்டேன். அதுக்கே இப்படி பண்ற? இதுக்கு மேல உன்னை எப்படி கன்வின்ஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல வெண்பா. ஐ எம் சோ சாரி. தெரியாம ஒரு முட்டாள்தனத்துல பண்ணிட்டேன். அதுக்கே இப்படி பண்ற? நம்பிக்கை உடைச்சேன் சொல்றேன். என்னடி நம்பிக்கை உடைச்சேன்? அன்னைக்கு உன்னை நம்புன்னு சொன்னதுனாலதான் இன்னைக்கு கொண்டு வந்து உங்ககிட்ட நின்னுட்டேன். இல்லனா உங்ககிட்ட இதை கொண்டு வந்து கொடுக்கறது எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. நீல இருந்து என்ன நீ நம்பிட்டு தானே இருக்க. என் மேல நம்பிக்கை வச்சதுனாலதான் இன்னைக்கு இந்த டாலர் உங்ககிட்ட நான் கொண்டு வந்திருக்கேன். இதையும் உனக்கு புரிய மாட்டேங்குது. நான் தான் சொல்றேன்ல, இந்த டாலர் பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. என்ன இது உன் லைஃப்ல உனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன் உனக்கு தான் தெரியும். அதை என்னால புரிஞ்சுக்கிட்டதுனால மட்டும்தான் இப்ப திரும்ப கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கணும்னு வந்தேன். புரிஞ்சுக்காம ஏன்டி இப்படி கஷ்டப்படுத்துற? ஒரு காதலில் சேர்ந்திட வந்தவள் கள்ளம் இல்லா பெண்ணவள் கரும் கூந்தல் வாசனையாயிரமே கண்ணுக்குள் காண்பவை வைரமே. தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. என்ன விடு நான் போகணும். சரி போ. இப்போ ரொம்ப கோவத்துல இருக்க வெண்பா. கோவத்தோட உச்சத்துல இருக்க நீ. ஸோ நான் என்ன சொன்னாலும் உன் மண்டைக்கு அது ஏறாது. ப்ராமிஸா சொல்றேன்டி. நான் உன்னை காயப்படுத்தணும்னு இதை பண்ணல. அன்னைக்கு எனக்கு சரின்னு பட்டது இன்னைக்கு அது தப்புன்னு பட்டுச்சு. அதனாலதான் உங்ககிட்ட கொண்டு வந்தேன். ஆனா அதை புரிஞ்சுக்காம நீயே என்னை காயப்படுத்துறல. வாழ்க்கையில எந்த ஒரு பொண்ணுக்காகவும் நான் இவ்வளவு தூரம் இறங்கினது கிடையாது. அதே மாதிரி எந்த ஒரு பொண்ணும் என்னை இவ்வளோ கேவலமா பேசுனதும் கிடையாது. இது எல்லாத்தையும் மொத்த உருவமா வந்து ஒருத்தியா வந்து நின்று காமிச்சிட்டு போயிட்டேன். இந்த டாலரை நீ கண்டிப்பா ஏத்துப்ப. நான் ஏத்துக்க வைப்பேன். நடக்கும் வெண்பா. இது இருளல்ல அது ஒளியல்ல இது ரெண்டோடும் சேராது பொன்னேரம் தலை சாயாதே விழி மூடாதே சில முட்டுக்கள் சட்டென்று பூவாகும் பெண்ணே பெண்ணே உலோகம் எல்லாமே தூங்கிப் போன பின்னே உள்ளோடு பூவீழும் ஓசை கேட்கும் பெண்ணே நம் இரவின் மடியின் பிள்ளைகளா பாலோட்டு நிலவுண்டு. நான் இந்த அளவுக்கு ஆகிறதுக்கு காரணமே நீதாண்டி. நீ மட்டும்தான். என் வாழ்க்கையில வந்து என்னை இவ்வளோ காயப்படுத்திட்டு போயிட்ட நீ. நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? எவனை எவனாலையும் அசைக்க முடியாது அப்படி ஒரு இடத்துல இருந்தவன் நான். ஆனா ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் தான். அது நீ மட்டும்தான். ஏன்டி விட்டுட்டு போன? ஐயோ கையில பிளட் வருது. இப்போ என்ன பண்ணுவேன்? நான் எந்திரிச்சு போக முடியாதே. அண்ணா சொல்லுங்க, கிளம்பலாமா? அண்ணா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லுமா, என்ன? அங்க உட்காந்துருக்காருல, அவர் கையில பிளட் வருதுண்ணா. இந்த ஷாலை மட்டும் அவர் கையில கட்டி விட்டுறீங்களா? ஏமா, அவன் ஏற்கனவே குடிச்சிட்டு இருக்கான். பைத்தியக்கார மாதிரி ரோட்ல விழுந்து புலம்பிட்டு இருக்கான். அவன்கிட்ட எப்படிமா போக சொல்றேன்? என்ன அதுவும் இந்த ராத்திரியில? அண்ணா அவர் எதுவும் பண்ண மாட்டாருண்ணா. நீங்க போய் இதை அவர் கையில சுத்தி விட்டுட்டு வந்துருங்க. நான் நல்லா இருந்தா நானே போய் அவரை பார்ப்பேன். ஆனா என்னால முடியலண்ணா, அதான் உங்ககிட்ட சொல்றேன். ப்ளீஸ்ண்ணா இதை மட்டும் அவர் கையில கட்டி விட்டுருங்க. ஹெவி பிளட் ஆச்சுன்னா அவருக்கு மயக்கம் வந்துடும். ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ். நீ அழுகிறத பார்க்கும்போது கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. யாருமா அவரு? எனக்கு தெரிஞ்சவர் தானா, போய் கட்டி விட்டு வந்துருங்க. ஏமா, நீ சொல்றேன்ட்டு நான் போறேன். ஆனா அவன் அடிச்சிட்டானா என்னமா பண்றது? ஏன்னா அவனை பார்க்கும்போது அடிச்சு மூஞ்சி முதல்ல உடைக்கிற மாதிரி தான் இருக்கான். இல்லைண்ணா அவர் எதுவும் பண்ண மாட்டாரு. அப்படி ஏதாவது பண்ணா நான் கண்டிப்பா அங்க வரேண்ணா. எப்படியாவது ப்ளீஸ்ண்ணா இதை அவர் கையில கட்டி விடுங்க. அதிகமா பிளட் போகுது. சரிம்மா, குடு. ஏய், ஏன்டியா முன்னாடி வந்த? ஏன்டியா? ஏன் இவனுக்கு நம்ம ட்ரெஸ் பார்த்தா எப்படி தெரியுது? ஏன்டி மாதிரி தான் தெரியுதோ? ஏய், என்னடி பண்ற? தம்பி, உங்களுக்கு கையில ரத்தம் வருது, அதான் கட்டு போட வந்தேன். என்னடி கட்டு போட வந்தியா? கட்டெல்லாம் போட்டு விடுற, சாப்பாடு எல்லாம் ஊட்டி விட்ட,
ஆனா விட்டுட்டு போயிட்டேடி. எது நான் விட்டுட்டு போனா? ஐயோ இன்னைக்குதான் ஒண்ணு நான் பாக்குறேன். ஏன்டி இப்படி என்ன நடுத்தருவுல விட்டுட்டு போன? நீ இல்லாம என்னால இருக்கவே முடியல தெரியுமா? என்னென்னமோ பேசுனடி. இப்ப ஏன்டி விட்டுட்டு போன? ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி. ஏன் கண்மணி என்ன விட்டுட்டு போயிட்டேடி. ஐயோ தம்பி பாட்டல நீ அப்புறமா பாட்ட தம்பி. கையை கொஞ்சம் காமிச்சிட்டு துணியை மட்டும் நான் சுத்தி விட்டு போயிருப்பா. ரொம்ப ரத்தம் வருது உனக்கு. என்னது இது? இதாண்டி உனக்கு தெரியும். அவனும் சாலை கிழிச்சு கட்டு போட்டுருவ தெரியுமா? இதே மாதிரி ஒரு தடவை தலையில அடிப்படும் போது இப்படித்தான் நீ கட்டிட்டு சேலையை கிழிச்சு எனக்கு கட்டு போட்டு விட்ட. ஞாபகம் இருக்கா? எது தலையில நான் கட்டு போட்டேனா? நான் எப்படா உனக்கு கட்டு போட்டேன்? அதுவும் சேலை கிழிச்சா? டே நான் பேண்ட் டிஷர்ட் போட்டு சுத்தறேன்டா. ஐயோ தம்பி உங்க கையை மட்டும் கொடுங்க. இந்த ஷாலை வச்சு நான் கட்டு போட்டு போட்டுட்டு போயிரு. அப்புறம் நீங்க என்னமோ பேசுங்க தம்பி. கை கை கைய கொடுத்தேன், என் மனசு கொடுத்தேன், என் எண்ணெயுமே நான் கொடுத்துட்டேன். எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்டேன்டி. ஆனா நீ அதையுமே எனக்கு ரிட்டர்ன் கொடுக்காம என்ன விட்டு போயிட்டேடி. எனக்கு ஒன்னேவே கொடுத்தியா? ஐயோ என்னடா வளர்ற? ஒருவேளை அந்த பொண்ணு ஐ மீன் இவ சொல்ற பொண்ணு திருடியா இருக்குமோ? ஆமா திருடிதான். என் இதயத்தை திருடினவ, என்ன திருடினவ, என்ன மொத்தமா நான் உனக்கு கொடுத்துட்டேன்லடி. என்ன மொத்தமா நீ அனுபவிச்சுட்டல்ல. அப்புறம் ஏன்டி விட்டுட்டு போனா? எது மொத்தமா அனுபவிச்சனா? சி கட்டு போட வந்ததுக்கு என்னென்ன பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. சரி இந்தா எப்பயும் பண்றது தானே. புடி புடி போடு கட்ட. அப்பா இப்ப அது விட்டான். என்னடி பண்ற? இப்ப ஏன்டி கட்டு போடுற? என் மனசவே கட்டு போட்டுட்டு போயிட்டேடி என்ன விட்டு. பாரதி ஓடுதே மண்ணும் ஓடுதே கண்கள் சிவந்து தலை சுற்றியதே இதயம் வலிக்குதே இரவு கொதிக்குதே இது ஒரு சுகம் என்று புரிகிறதே நேற்று பார்த்த நிலவாய் என்று நெஞ்சம் என்னை கேட்கிறது ஊட்டி வைத்த உணர்வுகள் மேலே புதிய சிறகு முளைக்கிறது இது என்ன உலகம் என்று தெரியவில்லை விதிகள் வரைமுறைகள் புரியவில்லை இதய தேசத்தில் இறங்கி போகையில் இன்பம் சொற்பம் எதுவும் இல்லை. இங்க பாரு ஒழுங்கா எந்திரிச்சு வீட்டுக்கு போ. நீ இப்போ எதுக்கு தேவையில்லாம ரோட்ல உட்காந்துருக்க? நீ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. எல்லாமே சொன்னதான். ஆனா ஏன் வீட்டுக்கு வர மாட்டேற? வா நம்ம எந்திரிச்சு நம்ம வீட்டுக்கு போலாம். ஐயோ தம்பி கைய விடுங்க. நாளை வர மாட்டேப்பா. இப்ப ஆறு பாரதி என்ன தனியா விட்டு போகாத. என்ன பைத்தியக்காரனாக்கி பார்க்காத. என்னோட மொத்த வீக்னஸ் நீ மட்டும் தாண்டி. என்கிட்ட வாடி. தம்பி கைய விடுப்பா நான் போறேன். பாரதி எங்க போற? வா நம்ம போலாம். நமக்கு வேற வேலை இருக்கு வாடி. இவன் வேற மாதிரி போடியே. ஐயோ முதல்ல இந்த இடத்துக்கு எந்திரிச்சு போயிடணும். பாரதி பாரதி போகாதடி. என்னையும் கூட்டு போ பாரதி. போகாத பாரதி. பாரதி சார் உதயா சார் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அங்க ஐயா உங்களை காணம் தேடிட்டு இருக்காரு. பாரதி பாரதி கிட்ட போகலாம். சார் என்ன சார் கையில அடிபட்டு இருக்கு? என்னன்னு தெரியல. சரி இருங்க நம்ம வீட்டுக்கு போயிடலாம். இருங்க நான் போய் கார் எடுத்துட்டு வரேன். இங்கே இருங்க சார் வந்துடுறேன். பாரதி தொட்டு தொட்டு போகும் தென்றல் தேகம் எங்கும் வீச விட்டு விட்டு தூரும் தூரல் வெள்ளமாக மாறாதோ ஒரு வெட்கம் என்னை இது தீண்டியதே அவள் பார்க்கும் பார்வைதான் புகுகிறது போகும் பாதைதான் தெரிகிறதே மனமெங்கும் மயங்கிட பொழுது வார்த்தையா இது மௌனமா வானவில் வெறும் சாயமா பண்ணமா மனம் பின்னுமா தேடி தேடி தொலைந்திடும் பொழுது. சார் உதய சார் எந்திரிங்க எந்திரிங்க சார். பாரதி பாரதி சபா முடியலமா. சின்ன குழந்தை கூட சமாளிச்சிடலாம் போல. இந்த குடிச்சதுக்கு அப்புறம் ஆம்பளைங்களை சமாளிக்கிறதுக்கு பெரும்பாடுதான். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. பரவாயில்லமா இருக்கட்டும். ஆனா பையன் எங்கேயோ ரொம்ப அடி வாங்கிப்பான் போல. ஏதோ ஒரு பொண்ணு பேரை சொல்லி ரொம்ப புலம்புறான். நான் தான் அந்த பொண்ணு நினைச்சுக்கிட்டேன் போல. கொஞ்ச நேரம் பாவமா இருந்துச்சு. கொஞ்சம் வேடிக்கையாவும் இருந்துச்சு. கொஞ்சம் காமெடியாவும் இருந்துச்சு. பாவம் அவனுக்கு என்ன வலியோ. சரிம்மா நான் போகட்டுமா? போலாண்ணா.
சந்தோஷப்படல. நீ அழகா இருக்க நினைக்கல. ஆனா இதெல்லாம் நடந்துருவோம்னு பயமா இருக்கு. ஆமா, இப்போ கொஞ்ச நாளாவே எனக்கு அப்படிதான் இருக்கு. நானும் உன் பக்கத்து வந்தா உன்னை பார்க்க கூடாது, உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டே தான் இருக்கேன். ஆனா என்னமோ தெரியல, உன்னை பார்த்தாலே எனக்கு பேசணும் மட்டும் தான் தோணுது. நான் ஏன் இங்க இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? என் தலையெழுத்து உன் மண்டையெல்லாம் பிரிச்சா அதுல நான் வேலை பார்க்கணும்னு. என் நேரம் நானும் டாக்டர் படிக்கிறேன்னு சொன்னேன். நீ எல்லாம் உருவாக்கிட்டு தான் நான் டாக்டர் படிக்கணும்னு உட்கார்ந்துருக்கேன். எனக்குலாம் இன்ஜெக்ஷனை எப்படி பிடிக்கணும்னு கூட தெரியாது தெரியுமா? ஆனா உன் மண்டையை பிரிச்சு நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். எல்லாம் என் நேரம். கண்ணை உருட்டி மட்டும் பாக்குறேன். வெக்கமா இல்ல? டெய்லியும் உன்னை மாதிரி கொண்டு வந்து ஒருத்தர் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அவனை படுக்க போட்டு ஆபரேஷன் பண்ண சொல்றாங்க. அவனுக்கு கூட என்ன இருக்குன்னு கூட தெரிய மாட்டேங்குது. டாக்டர் காலேஜ் ஆமா எரிச்சலா இருக்கு தெரியுமா? நீ எல்லாம் எதுக்குதான் இப்படி உயிரோட இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் எதுக்கு உருவான? செத்து இருந்திருக்கலாம்ல. என் உயிரை வாங்குறதுக்குன்னே வருவியா? ஒன்ன சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. காலேஜ் வச்சு நடத்துறாங்களே அவனுக்கு சொல்லணும். சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த தற்கூரி பின்னாடி அலையிறதே எனக்கு ஒரு பொழப்பா போச்சு போல. டே பொண்ணுங்க தாண்டா என் பின்னாடி சுத்தி சுத்தி வருங்க. என் தலையெழுத்துற ஒன்னையவே சுத்தி சுத்தி வரேன். நான் லேபுக்கு தான் 4 பேர் கூட்டிட்டு வந்தான்னு வேற சொன்னானுங்க. எங்க போனான்னு வேற தெரியல. ஐயோ இவன் அட நீங்களா? உங்க பேரு ஷர்மிளா. ஷர்மிளாவா? இந்த பேரு இதே மாடுலேஷனோட இதே குரலோட எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. ஆனா டே இன்பா, உனக்கு கூட தான் ஷர்மிளான்னு ஒரு ஆள் இருக்கு. அதுக்காக ஊர்ல இருக்கிறது போல அந்த பிள்ளை ஆயிருமா? மூடிட்டுறாடே. மறந்துட்டேங்க, அடிக்கடி கொஞ்சம் மறதி. பரவாயில்ல. எங்க கட்டு பிரிச்சிட்டீங்களா? மறுபடியும் ஹாஸ்பிடல் போய் ட்ரெஸ்ஸிங் பண்ணீங்களா? ஆமாங்க, ஆஃப்டர்நூன் கொஞ்சம் பெயினா இருந்தது. அப்புறம் ஆயில்மெண்ட் மட்டும் போட்டு பேண்டேஜ் கூட ஒட்ட வேணாம்னு சொல்லிட்டு தான் ஆயில்மெண்ட் மட்டும் போட்டு வந்தேன். அது முடி மறைச்சிக்கிட்டனால ஒன்றும் தெரில. பேசாம அந்த இடத்துல முடியை கட் பண்ணிடலாம்ல? ஏன் நாங்க நீங்க வேற முடிதாங்க ஸ்டைலு. எனக்கு முடி இருக்கு கட்டுதான் 4 பேர் சுத்தி வராங்க. என்னது? இல்லங்க அப்படி கிடையாதுங்க. சரி என்னங்க அதிசயமா லேப் சைடு வந்திருக்கீங்க? இல்ல, அப்பதான் லேப் பீரியட் அப்போ நான் வரல. லேப் கிளாஸ் முடிஞ்சது. சோ சின்ன டெஸ்ட் பண்றதுக்காக நான் வந்தேன். எங்க இவனுக்கு நடத்துறதுதான் உங்களுக்கு புரியுதுங்களா? ஏன் புரியாம எப்படி இருக்கு? நல்லாதான் இருக்கு. கருமம் இந்த பிள்ளை படிப்ஸா இருக்குமோ? டே இன்பா, எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லடா. நீ ஏன் இந்த பிள்ளைய பார்த்தா மட்டும் லவ் பண்ண மாட்டேங்கிற? உனக்கு என்ன லவ் வரலையா? ஆனா இவளை பார்த்தா ஏன் லவ்ங்கிற ஃபீலே வர மாட்டேங்குது? எத்தனையோ வேற நம்ம லவ் பண்ணி கழட்டி விட்டுருக்கோம். ஆனா நம்ம ஒருத்தி கழட்டி விடுற மாதிரி எவ்வளவு வரமாட்டாளே, ஒண்ணும் புரியல. ஒருவேளை இது அதுவா இருக்குமோ? ஒண்ணும் புரியலவோ. ஆமாங்க, அப்பதான் அட்டன் பண்ணிட்டு போனீங்க. எங்க கூட ஒரு தற்கூரி இருப்பாருலங்க, அவனை தாங்க தேடி வந்தேன். எங்க வரேன்னு தெரியல. பாத்தீங்களா? உங்க ஃப்ரெண்ட் தானே? பேர் சரியா ஞாபகம் இல்ல. அங்க எலும்பு கூட வச்சிருக்காங்கல்ல, அங்க அந்த எலும்பு கூட கிட்ட நின்று பேசிட்டு இருக்காரு. எது எலும்பு கூட நின்று பேசுறான்? இவனுக்கு வேற வேலையே இல்லைங்க. எலும்பு கூட நின்று செல்ஃபி எடுப்பான், டான்ஸ் ஆடுவான், டியூட் போடுவான். இவன் என்னதான் சொல்றதுனே தெரியலங்க. இப்ப கூட ஏதோ அதுகிட்ட ரொம்ப சோகமா தான் பேசிட்டு இருந்தாரு. என்னடா பைத்திய மாதிரி பேசுறாரு, நான் பாட்டுல வந்துட்டேன். அவன் அப்படிதாங்க, நீங்க எதுவும் கண்டுக்காதீங்க. சரி, குட்டி எங்க ஸ்கூலுக்கு போயிட்டாளா? ஆமா, மார்னிங் தான் கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். ஈவினிங் போகும்போது கூட்டிட்டு போகணும். நான் ஈவினிங் போகும்போது நான் வரேன். நானும் அவளை பார்க்கல, நேற்று வீடியோ காலில் பேசுனதுதான். ஸோ நானும் ஈவினிங் வரேன், விட்டுட்டு போயிடாதீங்க. இல்லைங்க, நான் நியூவா ஜாயின் பண்ணிருக்கனால சில ஜெராக்ஸ்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு. ஸோ நான் கடைக்கு போயிட்டு தான் போகணும். நீங்க வேணா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? குட்டிய நீங்க ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்து அவளை டியூஷன் ட்ராப் பண்ணிருங்க. நான் வீட்டுக்கு போகும்போது அவளை கூட்டிட்டு போய்க்கிறேன். ஓகேங்க, இது கூட நல்லா தான் இருக்கு. இன்பா சீனியர், ஐயோ, இது செகண்ட் இயர் ஆச்சே. ஐயோ இப்ப என்ன பண்றது? இப்பதானே இந்த ஷர்மிளாவை நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள வந்து நிக்கதே கண்ணு முன்னாடி. இந்த பொண்ணு முன்னாடி நம்ம பிளே பாயின்னு தெரிஞ்சு போச்சுன்னா சோழி முடிஞ்சிருமே. குட்டிக்கிட்ட நமக்கு இருக்கிற பாண்டு ஏதாவது போயிடுச்சுன்னா போய் பத்த வச்சிருச்சுன்னா பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியல. சரி சமாளிப்போம். யார் நீங்க? நான் செகண்ட் இயர் படிக்கிறேன். இன்பா சீனியர் பார்க்க வந்தேன். என் பேர் ஷர்மிளா. ஓ, என் பேர் ஷர்மிளா தான். பாத்தீங்களா நம்ம ரெண்டு பேருக்கு எவ்வளவு ஒரு வேவ் லென்த். சரி தள்ளுங்க, நான் சீனியர் தான் பார்க்க வந்தேன். சீனியர் விட்டா கடிச்சு சாப்பிட்டுருவான் போல. அப்படி பாக்குறான். இந்த பார்வை எங்கேயோ பாத்திருக்கனே. வா ஷர்மி, என்ன இன்னைக்கு என்ன பார்க்க வந்திருக்க? ஒண்ணுல சீனியர், லேபுக்கு வந்த அப்பதையே லேப் கோட்டு அன்னைக்கு ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வாங்கணும்னு என்கிட்ட வந்தீங்கல்ல. திடீர்னு அது ஞாபகம் வந்துச்சா? அப்பதான் கிளாஸுக்கு போனேன். நீங்க லேபுக்கு வந்ததா சொன்னாங்க.
அதான் சீனியர் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஓ சரி சரி, நாளைக்கு லேப் கோட்லாம் போட்டு வந்திருக்கேன். அங்கே கிளாஸ் ரூமில் வச்சு இப்போதான் லேப் கிளாஸ் முடிஞ்சுது. இருந்தாலும் எங்கிட்ட வந்து வாங்கிக்கோங்க என்ன. இனிமே நீங்க என்கிட்ட வந்து வாங்காமல இருக்க கூடாது. என்னோட லேப் கோட் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவீங்களா சீனியர்? அது ஆமாம் ஆமாம் உண்மைதான். சரி, இதை பற்றி நம்ம அப்புறமா பேசலாமா? ஒருவேளை நம்ம நிக்கிறதுனால தான் இப்படி உளறி உளறி பேசுறானோ? இவன் கேரக்டர் என்ன? முதல்ல இவன் கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். குட்டி அவ்வளவு தூரம் பாசம் வைக்கிறா. இவன் முதல்ல எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுக்கிட்டு தான் குட்டியை பழக விடணும்னு நினைச்சேன். ஆனா இவன் என்ன ரொம்ப வித்தியாசமான கேரக்டரா இருக்கான். குட்டிக்கிட்ட ஒரு விதமாவும் காலேஜ்ல ஒரு மாதிரி இருக்கான். ஏன் சீனியர் இப்படி சொல்றீங்க? முன்னதான் நான் பேசணும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ என்ன இப்படி பேசுறீங்க? சொல்லுவீங்களா சீனியர், என்னோட கோட்ல உள்ள ஸ்மெல் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி, அதனால என்னோட கோட்டை வாங்கி வாங்கி போடுவீங்களே, அதெல்லாம் மறந்துட்டீங்களா சீனியர்? மொத்தமா முடிச்சு விட்டு போயிருவா போலயே. ஐயோ, இந்த பொண்ணு போய் குட்டிக்கிட்ட பத்த வச்சுச்சுன்னா குட்டி என்ன வச்சு செய்வாளே. தற்கொலை தேடி வந்ததுக்கு என்னை நல்லா கோர்த்து விட்டுருவான் போலயே. சரி சரி ஷர்மி, அதெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். இப்போ நீ போ, நம்ம பேசலாம் என்ன. பாய். எக்ஸ்கியூஸ் மீ, சாரி, லவர்ஸ்குள்ள டிஸ்டர்ப் பண்றனோ? ஐயோ, லவ் எல்லாம் கிடையாதுங்க. அப்பலாம் இல்லையா சீனியர்? என்ன இப்படி சொல்றீங்க? நேத்து தான் ப்ரோபோஸ் பண்ணீங்க. ஐயோ, முடிச்சு விட்டாலே என்ன பண்றது? லவ் பண்ணலங்கற அந்த பொண்ணு ப்ரோபோஸ் பண்ணுதுங்குது. ஒண்ணுமே புரியலையே. ஐயோ, இவன் கேரக்டர் என்னவா இருக்கும்? இவன் கேரக்டர் ஜட்ஜ் பண்ணவே முடியாது போல. அது வந்து ஒரு பாசம், ஒரு அன்பு, ஒரு ஏக்கம். சரி நீ போமா, இப்போ எனக்கு கிளாஸ் இருக்கு, நான் வரேன். அப்புறமா சீனியர் வரேன்னா இப்படி பண்ணிட்டு இருந்தீங்க, அவளே பாத்துக்கோங்க. சரி நான் வரேன். உங்களுக்கு சீனியர் ரொம்ப பிடிக்குமா? அப்பலாம் ஒண்ணும் இல்ல, நான் சும்மா தான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஓகே, சீனியரை பிடிக்கும்னு சொல்லிட்டு மொத்தமா காப்பி எடுத்துட்டு போயிடாதீங்க. எங்க சீனியருக்கு நான் தான் இருக்கேன், ஓகேவா? எங்க சீனியர் என்ன மட்டும் தான் லவ் பண்ணுவாரு. அவர் மனசு முழுக்க நான் மட்டும் தான் இருக்கேன். என்ன தவிர அவர் மனசுல வேற யாருமே இல்ல. அது எனக்கு நல்லாவே தெரியும். சரிம்மா, நான் ஒண்ணும் பண்ணல, நீ போ. வரேன் சீனியர். மேல்நாட்டில் பெண்களிடம் பார்க்காத சங்கதி கீழ் நாட்டில் பார்க்கும் பொழுது அதை பாராட்டி பாட்டு எழுது. மைனா மைனா குருவி மனசார பாடுது, மாயங்கள் காட்டுது. ஓய், அவங்க லவர்னு அவங்க சொல்றாங்க, நீங்க மாத்தி சொல்றீங்க. அது சும்மா பாசத்துலங்க, வேற ஒண்ணும் இல்ல. என் லவர் வேற ஆளுங்க. ஓ, ஒரு நாள் உங்க லவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைங்க, யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அது யாருன்னு எனக்கே தெரியாதுமா. நீ வேற போற இடம்ல ஒவ்வொரு ஆளை வச்சுட்டு சுத்துற. ஐயோ, சரி ஓகே, தற்கொலை தேடி போவோம். சரி ஓகே, நான் வரேன். சரிங்க. ஒருவேளை ப்ளே பாயா இருப்பானோ? சரி ஓகே, ஒரு நாள் அவன் நம்பரை காட்ட தானே போறான், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நேற்று வரைக்கும் இதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. ஏன் எனக்கு அப்படி ஒரு உணர்வு இருந்தது? அப்படி அந்த டாக்டர் யார்? இன்பாவுக்கு அண்ணன்னு சொன்னான். அப்போது இன்பாவுக்கு அண்ணனா அந்த ஹாஸ்பிட்டலோட பெரிய டாக்டரு. நம்ம அம்மாவும் அதே ஹாஸ்பிட்டலில் தான் வேலை செய்யுது. நம்ம அம்மா கிட்ட இருக்கிற ஒரு ஃபீல், ஒரு வித்தியாசமான ஃபீலா அந்த ரூம்ல இருக்கும்போது ஏன் இருந்துச்சு? ஒருத்தவங்க நம்ம கிட்ட புதுசாக பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களோட நமக்கு புதுசாக தெரியும். அப்படி பார்த்தா இந்த டாக்டர் இன்னைக்கு தானே புதுசாக பார்க்குறேன். முழுசாக கூட அவர் மூஞ்சி கூட நான் பார்க்கல. அவர் பேசுறது மட்டும் தான் கேட்டேன். அவர் பேசுறது எனக்கு புதுசா தெரியல, ஏதோ பழக்கப்பட்ட குரல் மாதிரி இருந்துச்சு. நானும் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு வார்டா போய் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன், சர்ஜரி பண்ணியிருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன். ஆனா பர்டிகுலரா நேத்து அந்த ரூம்குள்ள போகும்போது எனக்கு ஏன் மனசு கல்ல தூக்கி வச்ச மாதிரி இருந்துச்சு. இது வரைக்கும் இல்லாத ஒரு உணர்வு. இத்தனைக்கும் அந்த ரூம்குள்ள இன்பா மட்டும்தான் இருந்தான். அப்படியே எனக்கு அப்படி ஒரு உணர்வு இருந்தது. நேற்று இருந்த அந்த உணர்வு இதுக்கு முன்னாடி ஒரு டைம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதே ஃபீலிங்கை தான் எனக்கு நேற்று கொடுத்துச்சு. ஏன் அப்படி கொடுத்துச்சு? இன்பாவை நமக்கு யாருன்னே தெரியாது, திடீர்னு பேசினா பழவனா இன்பாவை ரொம்ப பிடிச்சிருச்சு. இன்பாட்ட இருக்கிற அதே பாண்டிங் அந்த இடத்துக்கிட்ட இருக்கும்போது எனக்கு ஃபீல் ஆச்சு. இன்பாவை பார்க்கும்போது எனக்கு எப்படி ஒரு ஃபீல் கொடுத்ததோ அதே மாதிரி தான் அங்கே இருக்கும்போது எனக்கு அதே ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அப்போது அந்த பர்சன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஏன் நம்ம இன்னொரு தடவை அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் அந்த சீஃப் டாக்டர் யாருன்னு பார்க்கக்கூடாது? டே சத்யன், நீ ஒரு தப்பு பண்ணிட்ட. இன்பா அந்த ரூம்குள்ள யாரும் இல்லைன்னு சொல்லியிருந்தாலும்
நீ ஸ்க்ரீனை விளக்கிட்டு பார்த்துருந்துருக்கணும். நீ ஏன் அதை பண்ணாமல் வந்த? ஹ, இப்போ அகெயின் அந்த ரூம்ல போய் செக் பண்ண அந்த பர்சன் இருப்பாங்க நீ நினைக்கிறியா? எனக்கு நல்லா தெரியும் அங்கே யாரோ இருந்தாங்க. அதை என்னால் உணர்வுபூர்வமாக உணர முடிஞ்சுது. நாம ஏன் இன்னொரு டைம் இன்பா ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லி அந்த ரூம்குள்ள போய் இருந்து பார்க்கக்கூடாது? இன்னொரு டைம் செக் பண்ணா நம்மளுக்கு ஏதாவது தெளிவு கிடைக்கலாம்ல? ஏய் இங்க என்ன பண்ற? சும்மாதான்டா. என்ன? எல்லாரும் கிளாஸ் ரூம்ல உட்காந்து சாப்பிடுறாங்க, நீ என்ன பேக் தூக்கிட்டு இங்க வந்து உட்காந்துருக்க? எனக்கு அங்க உட்காந்து சாப்பிட பிடிக்கல, அதான் இங்க வந்தேன். என்ன? அங்க உட்காந்து சாப்பிட பிடிக்காத மாதிரி தெரியல, எதே ரொம்ப போட்டு யோசிச்சுட்டு இருக்க. டேய் பரத்து, எனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறியா? நாளைக்கு ஒரு இடத்துக்கு நான் யாருக்கும் தெரியாம போலான்னு இருக்கேன். ஐ மீன், நான் ஸ்கூலுக்கு லீவ் போட்டு தான் போறேன். அந்த இடத்துக்கு போகலாமா வேண்டாமான்னு ஒரே குழப்பமா இருக்கு. ஏன்னா தெரிஞ்சு போனா கண்டிப்பா விட மாட்டாங்க. தெரியாம போனாதான் எனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதுக்காக தான். என்ன தலையும் புரியாம வாழும் புரியாம பேசுற? கேட்டதுக்கு பதில் சொல்லுடா. நான் போகணும். போகலாமா வேண்டாமா? இப்போ எக்ஸாம்ல நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா அது ஆன்சர் நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் அதை நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதே மாதிரி உனக்குள்ள இருக்க கொஸ்டினுக்கு நீ தேடி போற இடத்துல தான் ஆன்சர் இருக்குன்னா தாராளமா போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா தெரியாம போறது தப்பு சகானா. தெரியாம போனாதான் அதுக்கு ஆன்சர் கிடைக்கும். அதுக்கு தான் நான் கேட்கறேன். அப்போ போ, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நாளைக்கு மறுபடியும் போறேன். நாளைக்கு மறுபடியும் அந்த ரூம்குள்ள போய் செக் பண்றேன். என்ன? உன்னதான் என் கேபின் சீட் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம வந்து வந்து என் முன்னாடி நிக்கிற நீ? ரொம்ப பண்ணாத என்ன? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேச போற? பேசணும்னா பேசணும், அவ்வளோதான். இது நம்ம லைஃப் பற்றி தான். ஓ, நம்ம லைஃப்னா ஒன்று இருக்கா? நீங்க சொல்லிதான் தெரியும். சரி, உட்காருங்க. சொல்லுங்க, என்ன பேசணும்? இல்லை, ஹாஸ்பிட்டலில் என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியும்ல. உன் தம்பி இந்த மாதிரி காலேஜில் ஏதோ சண்டை போட்டு அடிபட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தார். ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். நீ எந்த கூட இருந்த. என்ன உன் தம்பி ஏன் இப்படி இருக்காரு? இன்னமும் அப்படியே தான் இருக்காரு. இதெல்லாம் என்ன ஏதுன்னு நீ கண்டுக்க மாட்டியா? இது என்ன புதுசா இருக்கு? ஏன் அவன் உன் குழந்தை தானே? நீ ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதானே? ஏன் உங்ககிட்ட நம்பர் இல்லையா? இங்கே பாரு, என் கொழுந்தனாரு அப்படின்ற கதையெல்லாம் எப்போவும் முடிஞ்சு போச்சு. என்ன இப்போ நான் உங்ககிட்ட கேட்கறது, அவர் ஏன் இப்படி இருக்காரு? நீ ஏன் அவரை பார்க்க மாட்டேங்கிற? எனக்கெல்லாம் தெரியாது. நான்லாம் அவனை பார்க்கல. என்னது பார்க்கலையா? ஆமா, நான் பார்க்கல. அவன் ஏதாவது வேணும்னு பண்ணிட்டு திமிர்த்தனமா இப்படி பண்ணிட்டு வருவான். அதை போய் நான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கணுமா? எனக்கு என்ன வேற வேலையே இல்லையா? அதானே உன் புத்தியே தானே. யார் எப்படி போனாலும் அவங்கள நீ பார்ப்பியே என்ன? அவர் அடிப்பட்டதை மட்டும் உன்னால் பார்க்கவா முடியும்? ஆரம்பத்துலேருந்தே உன் புத்தி இப்படி தானே. அதை யாருனாலையும் மாற்ற முடியாது. உனக்கு கூட இருந்தவங்களும் சரி, வீட்டில் இருந்தவங்களும் சரி, யார் எந்த நிலைமையில இருந்தாலும் அவங்கள பற்றி கவலைப்படாமல் அப்படியே விட்டுட்டு போவேன். அதானே உன் கேரக்டரே. புரிஞ்சு போச்சு. ஓகே, ஐ மீன் இப்போ நீ மென்ஷன் பண்ணுறது என்னன்னா, நீ என்னை விட்டுட்டு போயிட்ட. அதுக்கப்புறம் உன்னை நான் தேடி போகலை, தேடலை. நீ எங்கே இருக்கன்னு நான் எதுவுமே கேட்கல. அதானே? ஆமாம், தேடலை. நான் அப்படி தான் சொல்ல வரேன். ஏன் நீ என்ன மட்டும் கிடையாது, உன் லைஃப்பில் யார் எப்படி இருந்தாலும் அவங்கள பற்றி நீ கவலைப்பட மாட்டேன். நீ உன் லைஃப்பை மட்டும் பார்த்துட்டு மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருப்ப. யாரும் உன் வாழ்க்கையிலேருந்து பிரிஞ்சு போனாலும் அவங்கள பற்றி நீ கவலையே பட மாட்டேன். உனக்கு தேவை உன் லைஃப்பை மூவ் ஆன் பண்ணுறது. அதை தானே பண்ணுற. நான் உன் லைஃப்பில் உன் கூட இருந்த வரைக்கும் நீ நார்மலாக தான் இருந்த. என்ன ரொம்ப திமிர் பண்ணிட்டோ இல்லை ரொம்ப இது பண்ணிட்டோலாம் பந்தா பண்ணிட்டோலாம் நீ கிடையாது. ஆனால் எப்போ உன் லைஃப்பை விட்டு நான் போனனோ நீ இப்போது எப்படி ஒரு நிலைமையில் வந்து உட்காந்துருக்கேன்னு பாரு. ஐ மீன், இது எவ்வளோ பெரிய போஸ்டிங். சீஃப் டாக்டர், ஒரு ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டர் இருக்கிறது எவ்வளோ பெரிய போஸ்டிங். நீ அங்கே வந்து உட்காந்துருக்க. இது போதாதா? ஓ, நான் இவ்வளோ பெரிய போஸ்டிங் வந்தது நீ இல்லாமல் நான் வந்துட்டேன் இல்லையா? ஆமாம், நான் இல்லாததால தானே நீ இவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் இருக்க. இல்லைனா உன்னால் வந்திருக்க முடியுமா என்ன? ஆமாம், நான் உண்மையாக ஒத்துக்கிறேன். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. என்ன உன்னால தான் இந்த பொசிஷனுக்கு நான் வந்தேன். என்ன உன் ஒருத்தியால் மட்டும்தான் இப்போ சீஃப் டாக்டர் 4 பேர், ஐ மீன் 4 பெரிய டாக்டர்ஸ் மதிக்கிற லெவலுக்கு நான் இருக்கேன் அப்படின்னா அது உன்னால தான்.
என்னாலங்கிறத விட நான் உன்னை விட்டு போனதுனால தானே சத்யன் நீ இந்த லெவலுக்கு வந்து உட்காந்துருக்கேன். ஆமா, ஒருத்தவங்க மேல பாசம் இருந்தாலும் ஒருத்தவங்க உயரத்துக்கு போவாங்க. அதே சேம் டைம் ஒருத்தவங்க மேல வெறி இருந்தாலும் அவங்க உயரத்துக்கு போக தான் செய்வாங்க. என்ன நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி காரணம் உன் மேல இருக்க கோபத்தினாலையும் உன் மேல இருந்த வெறினாலையும் மட்டும்தான் இன்னைக்கு இப்படி ஒரு பொசிஷன்ல என்னால உட்கார முடியுது. உட்கார முடிஞ்சது. ஆம்பளைங்களோட ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆம்பளைங்களோட ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பொண்ணு இருக்கிறதுங்கிறது உண்மைதான். ஆனா அவ எப்படி ஒரு நிலைமையில இருந்தாங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ நீ என் லைஃப்ல எப்படி இருந்தன்னு என்னை விட உனக்கு நல்லாவே தெரியும். நான் என்ன பண்ணேன்? என் மேலே அப்படி நீ கோவமாவ வெறியாவ? எனக்கு புரியல. ஏய், அந்த டாபிக்லாம் நான் வரலடி. என்ன அதை விடு, என்ன அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ம் ஹம். உங்ககிட்ட பேசி பேசி நான் பைத்தியக்காரனாக விரும்பல. இப்போ நீ எதுக்கு வந்த? நீ இதை பேசுறதுக்கு ஒன்றும் வரல. நீ என்ன பேசுறதுக்கு இங்கே வந்தியோ அதை ஓப்பனாக உடச்சி பேசிட்டு போயிட்டே இரு. இல்லை, நான் இன்பை பற்றி கேட்கணுன்னு தான் வந்தேன். அதான். நீ பாரு, இன்பை பற்றிலாம் எனக்கு எதுவும் தெரியாது. அவனை பற்றி நீ எதாவது கேட்கணும்னா நீ எங்கள் வீட்டில் யார் நம்பரை வச்சிருப்பீல அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கோ. இல்லையா எங்கள் அப்பா ரூமு பக்கத்தில் தான் இருக்கு, அங்கே போய் வேணா கேட்டு தெரிஞ்சுக்கோ. என்ன அவர்கிட்ட போனாலும் அவர் உன்னை பற்றி தான் ஃபீல் பண்ணுவார். இப்போ உன் தம்பி பற்றி நான் கேட்க போனாலும் அப்பவும் அவர் உன்னை பற்றி தான் பேசுவார், உன்னை பற்றி தான் அவர் ஃபீல் பண்ணுவார். ஏன் உனக்கு என்ன அவாய்ட் பண்ண தெரியாதா? நீ ஒரே வார்த்தையை சொல்லு. அப்படிப்பட்டவன் என் லைஃப்லேயே கிடையாது, அவன் எனக்கு யாருன்னே தெரியாது, அவனை பற்றி என்கிட்ட எதுக்கு பேசுறீங்க, அவனை தூக்கி எறிஞ்சு பல வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லி ஓப்பனாக உடச்சு பேசு. உனக்கு என்ன உடச்சு பேச தெரியாதா? சொல்லலாம், ஆனால் சம்மந்தம்னு ஒன்று இருக்குல்ல, அது இருக்கிறதுனால தானே இப்போ தேவையில்லாத கொஸ்டின் என்கிட்ட வருது. அதை பற்றி தான் இப்போ பேசணும். சரி, ஓகே. ஆமாம், சம்மந்தம் இருக்க தான் செய்யுது. சரி, சம்மந்தம் இல்லாமல் இருக்கிறதுக்கு, சம்மந்தம் இல்லாமல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. நீ நீ வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா இருக்கலாம்ல? சந்தோஷமா இருக்கலாம்ல? ஐடியா நல்லா தான் இருக்கு அபி. அப்போ நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் அப்பா சரியாயிடுவாரு, என் ஃபேமிலி சரியாயிடும், என் வரவு கூட என்னை நல்லா அரவணைச்சு அன்பா பார்த்துப்பான்னு சொல்ல வர. கரெக்டா? இங்கே பாரு, உன்னை ஜஸ்ட் ஒரு மேரேஜ் பண்ணிவிட்டு செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டு நீ ஜாலியாக இருந்தால் சொன்னேன். என்ன வரவ உன்னை அரவணைச்சு பார்த்துப்பாளா, அம்மா மாதிரி பார்த்துப்பாளான்லாம் நான் ஒன்று இங்கே உனக்கு பாடம் எடுக்க வரல. என்ன அப்படிலாம் இல்லை அபி. வர்றவன் என்ன அப்படிதான் பார்த்துப்ப, அதனால தானே நீ சொல்ல வர. 14 வருஷம் மேடம் என்னை விட்டு போய் 14 வருஷத்துல என் மேல எவனுக்கும் வராத அக்கறை திடீர்னு உனக்கு வந்துருச்சு பாத்தியா? அதான், வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு யாருக்கும் தோணவே இல்லை, ஆனா உனக்கு தோணி இருக்கு பாத்தியா? உனக்கு முதல்ல கல்யாணம் பண்ணி வச்சதே எதுக்குன்னு அவங்கவுங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு வேற அவங்க யோசிக்கணுமோ? என்ன பி, மைண்ட் வாய்ஸ் வெளியே சத்தமா கேக்குது? இல்ல, நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வீட்டுல எல்லாரும் தெளிவாயிருவாங்கல்ல, அதுக்கு சொன்னேன். ஆமா, தெளிவாயிருவாங்க தான். ஐடியா கூட நல்லதா இருக்கு அபி. சரி, என்ன பண்ணலாம் சொல்லு. என்னதான் ஐடியா நல்லா இருக்கா? ஆமா அபி, ஐடியா நல்லாதான் இருக்கு. ஆனா அதுக்கு தான் சம்பந்தம்னு ஒண்ணு இருக்குன்னு நீ சொல்றியே. சோ அந்த சம்பந்தம் இல்லைன்னா பார்க்கலான்னு யோசிச்சேன். சம்பந்தம் இருக்குன்னா நான் என்ன சொல்ல வந்தேன், நீ என்ன கேக்குற? சம்பந்தம் இருக்குதான். வேணா நீ ஒண்ணு பண்ண அபி, எனக்கு பொண்ணு பாக்குற வேலையை வேணா நீ ஏன் எடுத்துக்கோ. என்ன, ஏன்னா என் டேஸ்ட் என்னன்னு என்னோட உனக்கு தான் நல்லா தெரியும். ஸோ அப்படி இருக்கிறதுனால என்னோட டேஸ்ட்டுக்கு ஏத்தாப்புல ஒரு பொண்ணை பாரு. அப்புறம் பொண்ணு பார்த்த கையோட ஒரு லாயரையும் பாத்துரு. என்ன, வக்கீல். இவன் எனக்கு பிடிக்கல, இவன் ஒரு பொம்பளை பொறுக்கி, இவன் ஒரு பைத்தியக்காரன்ட்டு ஒரு கேஸ் கொடு. கேஸ் ஃபைல் பண்ண. ஸோ மியூச்சுவலா டைவர்ஸ் கீழே. என்ன, மியூச்சுவலா கொண்டு வந்து என்கிட்ட பேப்பர் எண்ணிட்டு நானும் சம்மதத்தோட முழு சம்மதத்தோட சண்டையே இல்லாம நானும் சைன் பண்ணி தரேன். ஏன்னா நான் உன் கூட சண்டை போட்டு ஆர்கியூமெண்ட்லாம் பண்ண மாட்டேன். என்ன, எனக்கு ஆர்கியூமெண்ட் பண்ற தெம்பும் கிடையாது, உங்ககிட்ட பேசினா ஜெயிக்கவும் முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஸோ மியூச்சுவல் டைவர்ஸ் சம்மந்தமே இல்லாம 2 பேரும் பண்ணிக்கலாம். என்ன, நான் சைன் போட்டு தர ரெடியா தான் இருக்கேன். நீ என்னோட ஹெவியா இருப்பேன்னு எனக்கு தெரியும். அதனால தானே வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போன. ஸோ இப்போ நீ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுற அப்படின்னா, போய் வக்கீலை பார்க்குற, டிவோர்ஸ் அப்ளை பண்ணுற. நான் சொன்ன அத்தனை காரணத்தையும் சொல்லி டிவோர்ஸ் அப்ளை பண்ணேன். ஓகே, நான் ஒரு பொம்பளை பொறுக்கினே சொல்லி டிவோர்ஸ் அப்ளை பண்ணேன். அப்புறம் அடிக்கடி சொல்லுவல்ல,
நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு அதையும் சொல்லு. நான் துரோகம் பண்ணிட்டான், இவன் எனக்கு பிடிக்கல, இவன் ஒரு பொம்பளை பொறுக்கி, இவன் கூட வாழ பிடிக்கல அப்படின்னு இன்னும் 2 பிட்டையும் சேர்த்து போட்டு டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு வா. மியூச்சுவலாக 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் போய் ஒரு புரோக்கரை பார்க்குறேன். இல்லை அது கூட வேணாம், மேட்ரிமோனி ஓப்பன் பண்ணுறேன், என் ப்ரொஃபைலாக அப்டேட் பண்ணுறேன். அப்புறம் மேட்ரிமோனியில் கண்டிப்பாக ஃபோட்டோ போடணும்ல. ஸோ ரீசெண்டாக நான் எடுத்த ஸ்டடீஸ் போஸ்ட் எல்லாம் அனுப்புகிறேன். அதையும் போட்டு விடு. என்ன எல்லாம் ஓகே ஆயிடும்ல. அதுக்கப்புறம் எந்த பொண்ணு அதில் மாட்டுதோ அந்த பொண்ணை கொண்டு வந்து என் கூட சேர்த்து வை. ஏய், நான் உன்கிட்ட எவ்வளவு சீரியஸா பேசுறேன், நீ என்ன எல்லாத்தையும் ஈஸியா பேசிட்டு இருக்க? நீ பாரு பி, என்கிட்ட இருக்கிற பதில் இப்போதைக்கு இவ்வளோதான். இதை தாண்டி என்கிட்ட வேற எதையும் எதிர்பார்க்காத பி. நீ முதல்ல அபி அப்படின்னு கூப்பிடுறத நிறுத்து. என்ன? சரி ஓகே டாக்டர், என் மேல ரொம்ப அக்கறையா வந்து என்கிட்ட பேசியிருக்கீங்க. நீங்களே எனக்கு பொண்ணு பாருங்க, அப்புறம் நீங்களே நம்ம டிவோர்ஸ்க்கு வக்கீலையும் பார்த்துருங்க. ஃபீஸ் வேணும்னா நான் பே பண்ணிடுறேன், அந்த சிரமம்லாம் உங்களுக்கு வேணாம். ஓகே? ஏன்னா உங்களுக்கு தானே என்கிட்ட இருந்து விடுதலை வேணும், அதனால நான் பார்த்துக்கிறேன். என் கூட வாழ்ந்த வாழ்க்கையில உங்களுக்கு நிறைய கசந்து போன நினைவுகள் வந்துருச்சுல்ல, அதனால கண்டிப்பா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் உங்க எந்த டிஸ்டர்பும் நான் பண்ண மாட்டேன். பாரு, உன் பணத்திமிரெல்லாம் என்கிட்ட காட்டாத. பணத்து மேலாம் காட்டல அபிநயா, நீங்க தான் வந்து என் மேல நான் அப்படி இருக்கிறது உங்க கஷ்டமா இருந்தனால வந்து அக்கறையா என்கிட்ட பேசுனீங்க. இவ்வளவு நாளா மூடி இருந்த கண்ணை தப்பு 14 வருஷமா மூடி இருந்த கண்ணை இன்னைக்கு திறந்து வச்சுட்டீங்க. ஸோ நான் தான் தேங்க் பண்ணணும். ஸோ நீங்க போய் இந்த 2 வேலையை பார்த்துட்டு வந்துருங்க அபி. என்ன என் அப்பா, என் குடும்பம், என் தம்பி, என் அம்மா எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்திடுறேன், கூடவே சேர்ந்து உங்களையும் சந்தோஷப்படுத்திடுறேன். உன்கிட்டலாம் பேசவே முடியாது. என்ன? பேச முடியாதுன்னா காதல் வாழுமே நம் காதல்